இன்றைக்கி கிளாஸில் நான்மணி கடிகை பற்றி பார்க்கலாம். நான்மணி கடிகையில் பொது தமிழ் அலகு 7ல் அறநூல்களில் இருக்கும் நான்மணி கடிகைங்கிற டாபிக். குரூப் 4க்கு உண்டான சிலபஸில். ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். ஊர் விளம்பி. இயற்பெயர் அவருடைய இயற்பெயர் நாகனார். சிறப்பு பெயர்கள் துண்டு, துண்டம், நான்மணி. வெண்பா வகை அறநூல் 104 பாடல்களை கொண்டது. இது ஒரு வைணவ சமய இலக்கிய நூல். காலம் பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு. 15 கீழ்க்கணக்கு நூல்களுள் இதுவும் ஒன்று. கடிகை அணிகலன், ஆபரணம், தோள்வளை, கட்டுவடம். கடிகைக்கு மீனிங் அணிகலன், ஆபரணம், தோள்வடை, கட்டுவடம் அப்படின்னு பொருள். நான்மணி கடிகை 4 மணிகளை கொண்ட அணிகலன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்துக்களை கொண்டது. 7வது மற்றும் 100வது ஆகிய 2 பாடல்களை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. 6வது புத்தகத்தில் இருக்கிற பழைய புத்தகத்தில் இருக்க பாடல் இது. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வரே. மனக்கினிய காதல் புலவர்களுக்கு கல்வியே. கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு. எழுதினவர் விளம்பி நாகனார். அதோடைய சொல்லும் பொருளும். மடவார்னா பெண்கள்னு அர்த்தம். தகைசால்னா பண்பில் சிறந்தன்னு அர்த்தம். மனக்கினியனா மனத்துக்கு இனியன்னு அர்த்தம். காதல் புதல்வர்னா அன்பு மக்கள்னு அர்த்தம். ஓதின்னா சொல்லும் போது அப்படின்னு அர்த்தம். புகழ்சால்னா புகழை தரும். உணர்வுன்னா நல்லெண்ணம். அந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா, குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள். அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவர்கள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கு இனிய அன்புமிக்க அப்பிள்ளைகளை விளக்கினை போன்றது கல்வி. அக்கல்வி விளக்காவது இனிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே ஆகும். சில முக்கிய பாடல் மேற்கோள்கள். மனைக்கு விளக்கம் மடவாள். அறிவார் யார்? நல்லாள் பிறர்க்கும் குடி. கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு. மடவாளுக்கு விளக்கம் தகைசால் புதல்வரே. இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நெடுக. தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க. வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இளமை பருவத்தில் கல்லாமை குற்றம். ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல். நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும். பெண்ணுக்கு அணி நாணம். கொண்டானீர் சிறந்த கேளிர் பிறரில்.